பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th 12th அவர்களுக்கும் அந்த எக்ஸாமினேஷன் ஃபீவர் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அதை தாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிக்கிறாங்க, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்க, பேங்கிங் எக்ஸாமினேஷன், எந்த ஒரு பரீட்சை எழுதினாலும் தன்னை அறியாமல் ஒரு பய உணர்வு ஏற்படும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கணும், தன்னம்பிக்கை கிடைக்கணும். முதல்ல மனதை பக்குவப்படுத்துதல். மனதில் எழுகின்ற எண்ணங்களை நேர்முகமான எண்ணங்கள், மறைமுகமான எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்டு, நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மை தாக்கக்கூடாது. அப்போ எப்பொழுதுமே இந்த பாசிட்டிவ் தாட்டு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும். ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே உட்காந்து பரீட்சை எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பய உணர்வு வந்துடும். அந்த பய உணர்வு வந்தோடனே என்ன ஆகுது, படிச்சிருப்பாங்க, ஆனால் அது பிரெயின்லேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மூளை செல்கள்லேருந்து வெளியே வர்றதில்லை. பயம் ஒரு தடையாக இருக்கின்றது. ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய காகினி முத்திரை எல்லா கைவிரல் சேர்த்துக்கோங்க. சின் முத்திரை, ஆள்காட்டி விரல், கட்டை விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். எளிமையான பயிற்சி, நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக மிக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th 12th அவர்களுக்கும் அந்த எக்ஸாமினேஷன் ஃபீவர் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அதை தாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிக்கிறாங்க, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்க, பேங்கிங் எக்ஸாமினேஷன், எந்த ஒரு பரீட்சை எழுதினாலும் தன்னை அறியாமல் ஒரு பய உணர்வு ஏற்படும். அப்போ நீங்கள் எக்ஸாமினேஷனில் நல்ல மதிப்பெண்கள் பெறணும். அதற்கு முதல்ல உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கணும், தன்னம்பிக்கை கிடைக்கணும். என்னால் நிச்சயமாக இந்த பரீட்சையில் முதல் மதிப்பெண் நிச்சயமாக பெற முடியும். அந்த ஒரு தாட்டு மட்டும்தான் இருக்கணும், செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லாமல் இருப்பதற்கு முதல்ல மனதை பக்குவப்படுத்துதல். மனதில் எழுகின்ற எண்ணங்களை நேர்முகமான எண்ணங்கள், மறைமுகமான எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்டு, நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மை தாக்கக்கூடாது. அப்போ எப்பொழுதுமே இந்த பாசிட்டிவ் தாட்டு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயணும். வலது மூளை, இடது மூளை ரெண்டுக்குமே நல்ல பிளட் சர்க்குலேஷன் நன்றாக இருக்கணும். அது இருக்க செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் யாரெல்லாம் என்னென்ன எக்ஸாமினேஷன் எழுத போகின்றீர்களோ உங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக அமைகின்றது. உங்கள் உடம்புல சுரப்பிகள் நன்றாக இயங்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், மனதில் இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு கிராஜுவலாக நீங்க ஆரம்பிக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். இது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எழுதினாலும் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். பொதுவாகவே தனிமையில் வீட்டிலிருந்து படிக்கும் பொழுது, விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம பிரெயினில் பார்த்திங்கன்னா அந்த எண்ண அலைகளை, அது அதிர்வலைகளை நம்ம வைத்து பார்த்தோம் அப்படின்னா அது லேசாக தான் இருக்கும். அப்போ தொடர்ந்து அவர்கள் அதை தாண்டி ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே உட்காந்து பரீட்சை எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பய உணர்வு வந்துடும். அந்த பய உணர்வு வந்தோடனே என்ன ஆகுது, படிச்சிருப்பாங்க, ஆனால் அது பிரெயின்லேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மூளை செல்கள்லேருந்து வெளியே வர்றதில்லை. பயம் ஒரு தடையாக இருக்கின்றது. அப்போ அந்த மாதிரி நிலை வராமல் இருப்பதற்கும், ஞாபக சக்தி சிறப்பாக வளர்ச்சி செய்வதற்கும், அதே மாதிரி பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி சிறப்பாக இயங்குவதற்குரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம யோகாசனமும் பார்க்க போகிறோம், முத்திரைகளும் பார்க்க போகிறோம். இது எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவர்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த சுகாசனத்தில் உட்காந்துருக்கிறேன், நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய காகினி முத்திரை எல்லா கைவிரல் சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூளை செல்கள் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருப்பதாக எண்ணுங்கள். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். சில நபர்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். அவர்கள் 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே அடுத்த முத்திரை சின் முத்திரை. ஆள்காட்டி விரல், கட்டை விரல் நுனி. மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மன அழுத்தம், மன கவலை நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நீங்கள் கையை முட்டியில் வச்சுக்கலாம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் உள்ள வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இப்போ ஹாகினி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. 2 நிமிடத்தில் முதல் 5 நிமிடம் வரை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மூளை நரம்பு மண்டலம், பிட்ரூட்ரி, பீனியல் கிளாண்டுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மூளை செல்கள் நன்றாக இயங்குவதற்கு ஒரு சின்ன நாடி சுத்தி. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மூச்சை உள்ளழுங்க, வலதில் மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது.
இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படியே ரொட்டேஷனாக பண்ணுறோம். இந்த மாதிரி ரொட்டேஷனாக இடதில் ஆரம்பித்து இடதிலே விடுறது ஒரு சுற்று, அந்த மாதிரி 5 சுற்று 10 சுற்று பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சசங்காசனம் பண்ண போகிறோம். இது வஜிராசனம். அப்படியே மூச்சு வெளியே விட்டுட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுறணும். இப்போ ஞாபக சக்தி நன்றாக கொடுக்கக்கூடிய அர்த்த சிரசாசனம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி வஜிராசனத்தில் உட்காந்துக்கோங்க. அப்படி எழுந்துக்கோங்க. உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க. 2 கை பின்னாடி பிடிச்சிக்கோங்க. மெதுவாக 2 காலை ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பிரீத்திங். நேயர்களே, மாணவர்களுக்கு உகந்த இந்த பரபரப்பான சூழ்நிலையில் டைம் நிறைய கிடைக்காது. 1 மணி நேரம் யோகாசனம் பண்ணலாம், 2 மணி நேரம் கூட பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு நிறைய படிக்கக்கூடிய படிப்புகள் நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாமினேஷன் நெருங்கி வரும். ஸோ அந்த சமயத்தில் உங்களால் அதிக நேரம் செலவழிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு உடல் உற்சாகம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், முயற்சி இருக்கணும், பாசிட்டிவ் தாட் இருக்கணும். ஸோ இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் 10 நிமிடம் கூட ஆகாது. நீங்கள் 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு அதிக மார்க் எடுப்பதற்கு உடல் சார்ந்த எல்லா ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், மெமரி பவர் நன்றாக இருக்கும், நீங்கள் படித்த பாடம் மனதில் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 1 நிமிஷம் ஒரு ரிலாக்ஸேஷனாக பாடி அண்ட் மைண்டு. கை இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுக்கோங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வெளித்தசைகள், தோள்பட்டை வெளித்தசைகள், வலதுகை இடதுகை வெளித்தசைகள், ஹிருதயத்தின் வெளித்தசைகள், வயிற்று வெளித்தசைகள், வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள். அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க 1 நிமிடம். அமைதியாக அந்த மூச்சை மட்டும் 1 நிமிடம் வாட்ச் பண்ணுங்கள். உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் மூச்சை வாட்ச் பண்ணிவிட்டு மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எளிமையான பயிற்சி, நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக மிக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், எந்த எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவர்கள் இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, இந்த பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.